கொட்டுக்காளியா? கொட்டுக்காளி பார்த்தாச்சுங்க. கொட்டுக்காளி ஆர்ட் ஹவுஸ் சினிமா. ரொம்ப மெதுவா உட்காந்து இந்த லேயர் கியர்லாம் பார்த்து மல்லாக்க படுத்து விட்டம் தெரியுதுறாங்கிற மாதிரி. அந்த இவரு வலைபேச்சு வந்து அந்த படத்தை பத்தி ரொம்ப மோசமா ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு, பாத்தீங்களா? பார்க்கலங்க. என்ன சொல்லிருந்தாரு? ஐயோ, ரொம்ப தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு இந்த இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு நடிக்க வச்சாங்க, மூஞ்சில எக்ஸ்பிரஷனே வர மாட்டேங்குது. அந்த மலையாளம் ஆக்ட்ரஸ் ஆனாபென் இருக்காங்கல்ல, அண்ணன் அந்த அண்ணன் வந்து தலைகீழா நடிச்சிருவாரா? இல்ல அவருக்கு சிவகார்த்திகேயன் தான் கொஞ்சம் கூட பிடிக்காது அந்த 3 பேருக்குமே. இல்லங்க, இல்ல சும்மா ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அதான் பேச வேண்டிய. அந்த பொண்ணோட கேரக்டர் அப்படிதாங்க, ஒரே மாதிரி தாங்க கேரக்டர் வந்து அந்த பொண்ணு அப்படி கேரக்டர் அவ வந்து அதான் மீட்ரு, அவ அப்படிதான் நடிக்க முடியும். அவ என்ன இறங்கி நின்று என்ன, அவளுக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த கேரக்டரே வந்து என்னன்னா ஒரு எத்தனை படத்துல எவ்வளவு நல்லா நடிச்சிருக்கிறது கொஞ்சம் பாருங்க. பேய் பிடிச்ச நீங்க ப்ரொமோ எல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா? ப்ரொமோ எல்லாம் பார்த்ததான் சொல்றேன். பேய் பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை பேய் ஓட்டுறதை கூட்டு போறாங்கன்றது அது அப்படிதாங்க இருக்க முடியும். அந்த பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். டைலாக் கிடையாது அந்த பொண்ணுக்கு. அப்படியே உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஆட்டோல இவங்க கூட்டு போவாங்க, உட்காந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த பொண்ணையே நடிக்க வச்சிங்க பண்ணீங்கன்னா என்ன பேச்சா? அவர் அந்த மாதிரி தான் அஜெண்டாவோட பேசுற மாதிரி தான் அவங்க சித்தாந்தமா பேசலாங்க. எது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதோட கருத்தை பத்தி பேசலாம். ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல டைரக்டர் என்ன இன்புட் தராரோ அதான் ஆக்ட்ரஸ் பண்ணுவாங்க. சும்மா நடிப்பு வரல அது வரலன்னு. அண்ணா பெண்ணுங்கிறது என்ன, இதுதான் மொத படம் நடிக்குது அந்த பொண்ணு. அவங்க எவ்வளவு படம் நடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மலையாளத்துல. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பேச. வேற என்ன சொன்னாரு அவரு? நான் அதை பாதிக்கு மேல பாக்கல ப்ரோ. அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பேசியிருந்தாங்க. ரொம்ப இதுக்கு இந்த படத்தோட ரிவ்யூக்குன்னு தனியா ஒரு வீடியோ அவர் மட்டும் பேசியிருக்காரு அந்த. எல்லாருமே அரைகுறையா இருந்தா என்ன பண்ண முடியும்? அவங்களும் அரைகுறையா இருக்கானுங்க. நீங்களும் பாதி பார்த்துட்டு வந்து நான் பாக்குறதே கிடையாது எல்லாரும் வீடியோவை. வாழை கூட நல்லா இருக்காங்க. இல்ல அவங்க ரொம்ப ஸ்பாயிலர்ஸ்லாம் சொல்றாங்க ப்ரோ, அது கேட்க முடியல. ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு டீசென்டான ரிவ்யூவே இல்லை. அவங்க எல்லாம் எது எடுத்தாலும் ஸ்பாயிலர்ஸ் சொல்லி விட்டுறாங்க அவங்க. நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா அது கேட்காம அவாய்ட் பண்ணிட்டு போனோம் இல்லையா? கேட்டுட்டு அதுக்கு தகுந்த ரிப்ளை கொடுக்கறதுக்கு என்ன கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கருத்து தப்பா சரியா அப்படின்னு விவாதம் பண்ணோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டுமே செய்யறது இல்லை. ஒன்னும் அவங்க பேசுறது பிடிக்கலன்றீங்க, அப்புறம் போய் கேட்ட வந்து இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான். நான் பார்க்கறதே கிடையாது, அவங்க பேசுறது பார்க்கறதே இல்லை, அவ்வளோதான். அப்படி நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் பேசுறதையும் பார்க்குறீங்க, அவன் பேசுனது முழுசாவும் கேட்க மாட்டேறீங்க. அவன் கேட்டதுக்கப்புறம் அது அவன் ஓகே அவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், அது படம் நாளைக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வரப்போகுது, அது உண்மையா பொய்யான்றதுக்கும் நீங்க போக மாட்டேறீங்க. கொஞ்சம் தூரம் கேட்கும்போது தான் தெரியல ப்ரோ, ஒருத்தர் நியூட்ரலா பேசுறானா இல்ல வந்து பயஸ்டா பேசுறானான்ற விஷயம். அது ஆரம்பத்துல அப்படி யாருக்கும் முன்முடிவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. முன்முடிவுக்குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று அவன் சொல்றதை முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கொடுக்கலாம். இல்லையா அவன் சொல்றதை அவாய்ட் பண்ணி விட்டு அவன் சொல்றதை காதலே வாங்க மாட்டேன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். ரெண்டு விஷயம் பண்ணலாம். ரெண்டுமே இல்லை, இல்லையா அவன் சொல்றதை நம்பலாம், அதையும் பண்ணல. இல்ல அவர் பார்த்துட்டே இருந்தாரு, அதனாலதான் இப்ப அவரோட ஒப்பீனியனும் அதே மாதிரி தானன்றதுக்காக கேட்டேன். அது ஒரு ஆர்ட் பிலிம், அவ்வளவுதாங்க. கூழாங்கல் பாத்தீங்களா? கூழாங்கல் மாதிரி ஒரு ஆர்ட் பிலிம், அவ்வளவுதான். கொட்டுக்காளி ஆர்ட் பிலிம் தலைவா. இந்த அவார்டுகளுக்கெல்லாம் எடுக்கிற படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா கொஞ்சம் மண்டை காட்சி தான் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். அது ஒரு மீட்டர்ல அது ஒரு தனியா, அதுல பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்காது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரே நாள் நடக்கிற கதை, அந்த கதையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிராவல், அவ்வளவுதான். அந்த டிராவலுக்குள்ள முடியும். அதுக்குள்ள அந்த கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க ஆட்டோ ஸ்டார்ட் பண்றதுக்கே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சீன் தானே ஒரு எபிசோடே வருது, குஷ்கு குஷ்கு குஷ்குன்னு. அந்த மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவன் பின்னாடி போய் கயிறு எடுத்து கயிறை சுற்றி அப்புறம் இழுத்து புட்டு 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 புட்டுன்னு பக்கம் வந்தோடனே அது ஆட்டோ சினிமா. நம்ம சினிமா அந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரீச் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். நிறைய அவார்ட்ஸ் அது தியேட்டர்ல ஓடுறதெல்லாம் செகண்டரியா தான் இருக்கு. அதான் ப்ரோ, அது ஒரு தனி உலகம். இன்னொன்று, இந்த சவுண்டு இல்லாம, இந்த இறைச்சல் இல்லாம, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இறைச்சல் இல்லாம கேட்கறதே அது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு உண்மையாலுமே. அது ஒரு மாதிரி லைவ் சவுண்ட் சூப்பராக. நம்ம ராகவன் நம்ம ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, நிறைய படங்கள் பண்ணுறாங்க. அவங்க தான் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அட்டகாசமாக லைவ் சவுண்டு பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வேற பயங்கர டிசிப்ளின் வேணுங்க. இந்த லைவ் சவுண்டு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய டிசிப்ளின் வேணும். ஏன்னா ஓன்னு இப்போ செட்டில் கத்திக்கிட்டு இருந்தா
ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில் வரவே வராது. அதை ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி பண்ணி கொண்டு வந்து வாழைப்படம் இதோட இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா இருக்குன்றாங்க ப்ரோ. அது ஆமாம் பிரதர், அப்படிதான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டர் தான் சொல்கிறாங்க. அவர் மாறி தேர் கிராஃப்ட்ஸ்மேன் பிரதர். அவங்க அந்த வெரி கிராஃப்டி பீப்புளுங்க. ஸோ அவங்க அந்த மெசேஜை கரெக்டாக அந்த இன்டென்சிட்டியோட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நமக்கு வந்து அதான் திருப்பி சொல்கிறேன், அவங்க எடுத்த கருத்துக்கள்ல உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது ஓகே, தட்ஸ் ஓகேங்கிற நான். ஆனால் அதை பற்றி பேசலாமா தவிர அவங்களோட கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து ஜஸ்ட் பிகாஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரஞ்சித் பிரதர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தங்கலான் இருக்கு. தங்கலான் இருக்கிற கருத்து நீங்கள் உடன்படாமல் போகலாம். நீங்கள் கருத்து உடன்படல அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி வந்து ரஞ்சித் வந்து பேட் கிரியேட்டர்னு சொல்கிறது காமெடி. அது அது அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அட்டகாசமாக பண்ணுவாங்க, அதில் வர்ற கருத்துக்கள் உனக்கு ஒத்து போகும், இல்லை வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும். பட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிராஃப்ட்ஸ்மேனுங்க. ஸோ அதை வந்து நம்ம மறுத்துடவே கூடாது. என்ன எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிடவே கூடாது. ஸோ அது அந்த விஷயத்தில் ரஞ்சித், மாரி செல்வராஜ்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். வாழை நல்ல ரிசப்ஷன், ஃபர்ஸ்ட் ஷோலாம் நல்ல ரிசப்ஷனுங்க. பார்ப்போங்க, வெள்ளிக்கிழமை தெரியும். பிரசாந்த் ப்ரோ, அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய உலகநாயகன் ரெஃபரன்ஸ் இருக்கான், அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ஆப்வியஸ்லி தலைவா, அவர் அதாங்க அவர் ஏங்க கமல் சார் தாண்டி தமிழ் சினிமாவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அவர் ரெஃபரன்ஸ் வச்சே ஆகணுங்க, அவர் வழி இல்லைங்க.